வணக்கம். மே 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 7ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,400 கோடி ரூபாய்க்கு. இன்றைக்கு மே 8ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: லார்சன் அண்ட் டியூப்ரோ, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பயோகான், டைட்டன், பிரிட்டானியா, ஆர்இசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், யூனியன் பேங்க், கனரா பேங்க், பாரத் ஃபோர்ஜ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், எம்சிஎக்ஸ் இந்தியா, எஸ்காட்ச் குபூட்டா, ஜி என்டர்டெயின்மெண்ட், ஆந்திரா பேப்பர் மற்றும் ஆப்டெக். நேற்று கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கேபிஆர் மில், அரவிந்த் லிமிடெட் போன்ற டெக்ஸ்டைல் செக்டரை சார்ந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. எக்கனாமிக் டைம்ஸில் 19% வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் அதிகரிச்சிருக்கு நேற்று. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, இந்தியா யூகே இடையே எஃப்டிஏ கையெழுத்தாயிருக்கு. எஃப்டிஏ ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட். சமாய் ஹோட்டல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கொல்கட்டாவில் புது ஹோட்டலை திறக்கிறாங்க. ஹோல்டிங் இன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பிராண்ட் பேரில் கொல்கட்டாவில் திறக்கிறாங்க. 113 அறைகள் கொண்ட ஹோட்டல் எதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சமாய் ஹோட்டல்ஸ். இண்டிகோ ஏர்லைன்ஸ் 165 விமான சேவைகளை அவங்க ரத்து செய்திருக்கிறாங்க மே 10ஆம் தேதி வரைக்கும். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில ஏர்போர்ட்ஸும் மூடப்பட்டிருக்கு. சிஎன்பிசி, டிவி18 மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் இது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஏர் இண்டியாவும் அவங்களுடைய சில சேவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. சில விமானங்களை வந்து மாற்றுப்பாதையில் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சில இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸும் அவங்களுடைய சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. லுஃப்தான்சா மற்றும் ஏர் ஃப்ரான்ஸ், அதே போல் கத்தார் ஏர்வேஸும் சில சேவைகளை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ளை துபாயினுடைய சேவைகளிலும் பாதிப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் சிஎன்பிசி டிவி18ல். என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி அவங்களுடைய வெப்சைட்ஸை வெளிநாட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி18லேருந்து. யூஎஸ் அரசு அவங்களுடைய குடிமக்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு போக வேண்டான்ற மாதிரியும், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போக வேண்டாம்ன்ற மாதிரியும் அவங்க அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நேற்று பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. 6,200 புள்ளிகளை இழந்திருக்குன்னு நியூஸ் 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6% நேற்று விழுந்திருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கோல் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5.15. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 37,824 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9,600 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான டேட்டா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,43,368 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 35,302 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% விழுந்தது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் மே 8ஆம் தேதி இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் எதிர்பார்ப்பது 4,362 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 509 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹11. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 200 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க டாடா கெமிக்கல்ஸ். இந்த குவார்ட்டருக்கு நெட் லாஸ் 56 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டம் 850 கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ நஷ்டத்தை நிறையவே குறைச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 3,509 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை கிராப்ரி குளோபல் மே 6ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.77% ஸ்டேக், அதாவது 6.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க மே 6ஆம் தேதி. ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஓஎன்ஜிசி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $35,138.
டாபர் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5.25. நெட் ப்ராஃபிட் 320 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 2830 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 0.6% அதிகரிச்சிருக்கு. சில பிஸ்னஸ்லேருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டாபர் இந்தியா டீ, டயப்பர்ஸ் மற்றும் சானிடைசர் பிஸ்னஸ்லேருந்து வெளியேறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சொமானி செராமிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3. குவார்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 31% விழுந்திருக்கு, 21 கோடி ரூபாயாக. ரெவென்யூ 772 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. லியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 25 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? டிஃபென்ஸ் உடைய கேன்டீன் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. வோல்டாஸ் டாடா நிறுவனம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹7. குவார்டர்லி ரிசல்ட் டோட்டல் இன்கம் 4847 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. போன வருடம் இதே குவார்டர் ஒப்பிடும்போது 236 கோடி ரூபாய் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த குவார்டரில். போன வருடம் இதே குவார்டரில் 111 கோடி ரூபாயாக இருந்தது. முழு நிதியாண்டிற்கான டோட்டல் இன்கம் 15,737 கோடி ரூபாய். போன வருடம் 12,734 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முழு நிதியாண்டிற்கு 834 கோடி ரூபாய், அது இரட்டிப்பாயிருக்கு. போன வருடம் 248 கோடி ரூபாயாக இருந்தது. இரட்டிப்புக்கும் மேலேயே ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முழு நிதியாண்டிற்கு. ப்ளூ ஸ்டார் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹9. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. குவார்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு, 194 கோடி ரூபாயாக. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 4019 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. முழு ஆண்டிற்கான டோட்டல் இன்கம் 12,000 கோடி ரூபாயை கடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ப்ளூ ஸ்டார். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது 11,976 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 581 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. எம்ஆர்எஃப் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எம்ஆர்எஃப் எப்பவுமே டிவிடெண்ட் அறிவிக்கும் போது ஒரு ட்ரால் இருக்கும் சோஷியல் மீடியாவில். குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ₹229 அறிவிச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமான டிவிடெண்ட் எம்ஆர்எஃப் இந்த குவார்டரில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 498 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 6,944 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான மார்ஜின் 15%. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 12.5%. டைட்டன் கம்பெனி இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில்? வருவாய் எதிர்பார்ப்பது 12,904 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் 824 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 7% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஓம் இன்ஃப்ரா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் ஜல் நிகம் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 129 கோடி ரூபாய். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. பஞ்சாப் நேஷனல் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.90. குவார்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 4,567 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,757 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 3.95%. போன குவார்டரில் 4.09% இருந்தது. நெட் என்பிஏ 0.4%. போன குவார்டரில் 0.41% இருந்தது. முழு நிதியாண்டிற்கான டேட்டா. நெட் ப்ராஃபிட் 16,630 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 101% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 42,782 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. இந்துஸ்தான் காம்போசிட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 189 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 46 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 85% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ 711 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ இந்த நிதியாண்டில் தான். இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 145 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 627% அதிகரிச்சிருக்கு. 6 மடங்கிற்கு மேலே அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட். ஆப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4.50. சொனாட்டா சாஃப்ட்வேர் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹4.40. குவார்டர்லி ரிசல்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 2,617 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 108 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. டேட்டா கிடைத்தது CNBC TV 18லிருந்து. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட் HSBC ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் என்னென்னா, போட்டி அதிகரிக்குது அந்த செக்டரில். ஹோல்டுலேருந்து ரெடியூஸ் ஆகி இப்போ ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. 4,500லேருந்து 3,500 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க HSBC.
அவென்யூ சூப்பர் மார்ட்ஸுடைய டார்கெட். 31 அனலிஸ்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்க்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 9 பேர் பை ரேட்டிங்கும் 9 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் 13 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. சஃபயர் ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% விழுந்திருக்கு. ரெவென்யூ 711 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12.6% அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 91 புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 963 கடைகள் கம்பெனி கைவசம் இருக்குது இந்த குவார்ட்டர் முடிவில். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5.75. நெட் ப்ராஃபிட் 293 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 72% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5509 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஒரு ஷேருக்கு ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பாரத் சீட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று 20% அப்பர் சர்க்யூட் எட்டியது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 11.4 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 393 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. பரதீப் பாஸ்பேட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1. Q4க்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3494 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 160 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 644% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 452% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 13,820 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. குவாலிட்டி ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. ஜிம்பாப்வே ரெகுலேட்டரி ஆடிட் வெற்றிகரமாக முடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி ஃபார்மா வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெடுக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 23 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். டிசிஎம் ஸ்ரீராமுடைய மற்றொரு நிறுவனமான ஸ்ரீராம் அல்கலி அண்ட் கெமிக்கல்ஸ் கிட்ட கிடைத்த கான்ட்ராக்ட் இது. லூப்பின் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க யூஎஸ்ஏல அவங்களுடைய ஒரு புது மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. யூஎஸ்எஃப்டிஏ அனுமதி முன்னே வாங்கிட்டாங்க. இப்போ யூஎஸ்ஏல அதை அறிமுகம் செய்கிறாங்க. சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு 2 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைக்குது. உத்தரப்பிரதேஷில் பஸ்சிமஞ்சல் வித்யுத் விதாரன் நிகம் லிமிடெட் கிட்ட கிடைத்த ஆர்டர் இது. ஹட்கோ ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.05. சிஎன்பிசி டிவி 8 முழு ஆண்டிற்கான நிதியாண்டு 2025 சில ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நிதியாண்டு 2025 35% அதிகரிச்சிருக்கு. கைடன்ஸ் கொடுத்திருந்தது 30%. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.22%, கொடுத்திருந்த கைடன்ஸ் 3.2%. கிராஸ் என்பிஏ 1.67%, போன வருடம் 2.71% இருந்தது. நெட் என்பிஏ 0.25%, போன வருடம் 0.36% இருந்தது. சிம்பனி லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹8. ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. காம்தேனு லிமிடெட் 25 டிவிடெண்ட். லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் 25 டிவிடெண்ட். சைபர் டெக் சிஸ்டம்ஸ் ₹4 டிவிடெண்ட். ஜாக்சன் பால் ஃபார்மா ₹2.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ஆர்டர் கிடைக்கிது. அதோடைய மதிப்பு ₹2.42 கோடி. ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. 4.25%லேருந்து 4.5% ரேஞ்சில் அப்படியே விட்டுருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC.comலேருந்து. ஆனால் சில விஷயங்கள் சொல்லியிருப்பது என்னென்னா, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலையின்மை மற்றும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும்ன்ற அபாயம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC.com. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆர்த்தி ட்ரக்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 536% வால்யூம் அதிகரித்தது. எஸ்பி அப்பேரல்ஸ் 16% ஷேர் ப்ரைஸும் 2685% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் இந்தியா 12% ஷேர் ப்ரைஸ், 1000% வால்யூம். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 3134% வால்யூம் அதிகரித்தது. இண்டோ கவுண்ட் 11% ஷேர் ப்ரைஸும் 668% வால்யூம் அதிகரிப்பு. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 5035% வால்யூம் அதிகரித்தது. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 529% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 1026% வால்யூம் அதிகரித்தது. விமார்ட் ரீட்டெயில் 6% ஷேர் ப்ரைஸும் 675% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜாக்சன் பால் ஃபார்மா 9% வீழ்ச்சி, 200% வால்யூம் அதிகரிப்பு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 5% சரிந்தது, 200% அதிகரித்தது வால்யூம். பாரத் டைனமிக்ஸ் 5% வீழ்ச்சி,
379% வால்யூம் அதிகரித்தது. அவந்தல் 5% விழுந்தது, 244% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஐ கிரீன் 4% வீழ்ச்சி, 195% அதிகரித்தது வால்யூம். அதானி டிரான்ஸ்மிஷன் 4% வீழ்ச்சி, 149% வால்யூம் அதிகரிப்பு. வண்டர்லா 4% விழுந்தது, 224% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.